ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நாளை திங்கட்கிழமை 8ஆம் தேதி வருகிற அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது தென்கட்கிழமை 8ஆம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளது. இந்த சூரிய கிரகணம் பொதுவாக அமாவாசையில் தான் ஏற்படும். இரவு 9:12 மணிக்கு ஆரம்பமாகி இரவு 2:20 வரை கிரகணம் நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிரகணம் நிகழ உள்ளது. ரேவதி நட்சத்திரத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. இது இந்தியாவில் தெரியாது, எனவே இதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது தெரிகிறது என்கின்றால் வட அமெரிக்கா, மெக்சிகோ, நார்வே, கனடா போன்ற பிரிட்டன் போன்ற நாடுகளில் தான் தெரியும். இந்தியாவில் இது தெரியாது. ஆகவே இந்த கிரகணம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குறிப்பாக ஒன்று மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும். திங்கட்கிழமை என்று நாளை மீனராசி 5 கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்றன. எந்த கிரகணங்கள்? சூரியன், சந்திரன், புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய 5 கிரகணங்கள் ஒன்றாக மீனராசியில் இருக்கின்றன. எனவே நாளைய தினம் அமாவாசை என்று பித்திருக்களுக்கு வழிபாடு செய்வது மிக முக்கியம். தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். இந்த பித்திரு தோஷம் எதனால் வருகிறது என்றால், சூரியன், சந்திரன் ஏதேனும் ஒன்றோடு ராகு, கேது கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பித்திரு தோஷம் என்று சொல்வார்கள். நாளைய தினம் சூரியன், சந்திரன் ஒரே இடத்தில் இருக்கும் அமாவாசை என்று பொதுவாக. அதன் பிறகு ராகும் கூடியுள்ளது. அதன் பிறகு சுக்கிரன், புதன். எனவே நாளைய தினம் அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தால் பித்திரு தோஷம் என்பது நீங்கிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம் நாளை பங்குனி மாதம் வருகிற அமாவாசை, மேலும் சோமவாரத்தில் வருகிறது திங்கட்கிழமை என்று மிகவும் முக்கியமான ஒரு தினம். சோமவாரம் அமாவாசை சேர்ந்து வருகிற தினத்தில் அரச மரத்தை சுற்றி வழிபடுவது என்பது அது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். மிகவும் முக்கியமான ஒரு தினம், சக்தி வாய்ந்த ஒரு தினம். அமாவாசை தர்ப்பணம் என்பது நாளை தவற விடக்கூடாது. அதன் பிறகு தர்ப்பணம் செய்துவிட்டு வழக்கம் போல காக்காய்க்கு சாதம் வைத்து விட்டு அதன் பிறகு நாம் உண்ண வேண்டும். பசு மாட்டுகளுக்கு நாம் அகத்திக்கீரை உணவு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நம்மால் முடிந்தது தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் வழக்கம் போல் வருவதுதான். ஆனால் நாளை 5 கிரகங்கள் ஒன்றாக மீனராசியில் இருப்பதால் தர்ப்பணம் என்பது மிகவும் அவசியம். முக்கியமாக சூரியன், சந்திரனோடு ராகுவும் சேர்ந்திருப்பது, அதனால் தான் தர்ப்பணம் செய்வது மிக அவசியம். மங்களானி பவந்து.